ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி 3 பேரும் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி என் பிள்ளைங்களுக்கு லீவு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நாங்கள் இந்த இடத்த கொஞ்சம் சுத்தம் பண்ணிடலான்ட்டுன்னு நாங்கள் வந்திருக்கோம். எப்போதும் நாங்கள் வந்தோமா மின்னுக்கு தான் நாங்கள் எல்லாமே சுத்தம் பண்ணிகிட்ருப்போம், பின்னாடி சுத்தம் பண்ணுறது இல்லை. அதனால் சரி இன்றைக்கி இங்கே வந்து சுத்தம் பண்ணலான்ட்டுன்னு நாங்கள் இங்கே வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பின்னாடி பார்த்தீங்களா எனக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய காடாக இருக்குதுன்னு. செம்பனை மரத்தோட பழம் வெட்டுறதுக்கு ஆள் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அந்த செம்பனை மரத்தோட பழம் கீழே விழுந்துச்சுன்னா அதை எடுக்க மாட்டாங்க. அதனால் அந்த பழம்லாம் கீழே விழுந்து விழுந்து நிறைய இப்போ நிலத்தை சுற்றி நிறைய வந்து செம்பனை கண்ணுங்க தான் நிறைய வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தான் எனக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் செம்பனை மரம் தான். அது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும். இந்த காட்டு கொத்து புல் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா அப்படியே வேர் நல்லா இறங்கிருச்சு போல இருக்கு. எங்களால் அதை இப்போ எடுக்கக்கூட முடியல. என் மகன் தான் அதை வந்து கொத்தி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த புல் என்னால் எடுக்கக்கூட முடியல. அதனால் என் பையனை கொத்தா சொன்னேன், அவர் கொத்தி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எப்போதும் நிலத்துக்கு வந்தோமா மின்னுக்கு தான் நாங்கள் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருப்போம். முன்னுக்கே எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிறதுக்கே எங்களுக்கு டைம் சரியாக இருக்கும். அதனால் நாங்கள் வந்து பின்னாடி எப்பவுமே வரவே மாட்டோம். சரி இந்த தடவை வந்து பின்னாடி கொஞ்சம் சுத்தம் பண்ணலாம்ன்றதுக்காக தான் இங்கே வந்தோம். இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ், காட்டுப்புள்ளி இவ்வளோ இருக்குதுன்னு நாங்களே இப்போ தான் பார்க்குறோம். இந்த பக்கம் நாங்கள் எப்பவுமே வரமாட்டோம். எப்போ என் பிள்ளைங்களுக்கு லீவுனா நாங்கள் முன்னுக்கு உள்ள அந்த காட்டு பிள்ளைங்களை தான் நாங்கள் பிடிங்கிட்டுருப்போம். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், கொத்து கொத்தாக அங்கங்கே இருக்கும். ஆனால் நாங்கள் முன்னுக்கெல்லாம் நாங்கள் பிடுங்கியெல்லாம் சுத்தம் பண்ணிட்டோம். இப்போது கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. பின்னாடி நாங்கள் சுத்தமே பண்ணாமல் அப்படியே இருந்ததுனால இந்த இடம் ரொம்ப அப்படியே புதர் மாரி ஆயிடுச்சு இந்த இடமே. நாங்கள் காலையிலேயே நிலத்துக்கு வந்துட்டோம். வந்துட்டு நான் பின்னாடி போகிறேன்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் புகை போட்டு விட்டோமா, அந்த குளவி அந்த மாரிலாம் இருந்துச்சுன்னா போயிடும் இல்லையா? ஸோ அதனால் நான் வந்து நீங்கள் மெதுவாக வாங்க, நான் போகிறேன்னு சொல்லிவிட்டு வந்துட்டு, இந்த இடம் ரொம்ப அப்படியே புதராக காடாக இருந்ததுனால எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏதாவது பாம்பு அந்த மாரிலாம் இருக்குமோன்னு பயந்துட்டு குச்சி விட்டெல்லாம் கொஞ்சம் அடிச்சுலாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் எல்லாம் கொஞ்சம் செட்டில் பண்ணிட்டு பிற்பாடு அதுக்கப்புறம் என் பிள்ளைங்களை கூப்பிட்டேன், வாங்க இப்போ வாங்க அப்படின்ட்டுன்னு. தண்ணி குடிக்க போகிறீங்களா? கொண்டாந்து உட்காந்து ரெஸ்ட் பண்ணுங்க. எங்கள் நல்லா இருக்குல்ல, கொஞ்சம் உட்காந்துக்குங்க. அதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க. அதெல்லாம் எடுத்துக்கிட்டா கைதான் வைக்கும். தண்ணி குடிக்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்த கொஞ்சம் சுத்தம் பண்ணியாச்சு. என் 2 பிள்ளைங்களும் ரெஸ்ட் பண்ண சொன்னால் அவங்க பின்னாடி போயிட்டு மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெஸ்ட் பண்ண சொன்னேன், மீட்டிங்
ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படி மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பாய்.